உணர்ச்சிகள் மிகுதியாகி அறிவு குன்றி இருந்ததால் விலங்குக்கு சமம் என்று தான் அழுததை கடிந்துரைத்தவர்களுக்கு மறுபடி கொடுத்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், அறிவு மிகுதியாகி உணர்ச்சிகள் குன்றியிருந்தால் மரத்திற்கு சமம் எனவும், ஒரு கல்லை கடவுளாக மாற்றத் தெரிந்த மனிதன் தன்னை மனிதனாக்க மறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்திருந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது விலங்குக்கு சமமானது, அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கொள்ளிட்டு நான் பார்த்துருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம மனுஷன், குறிப்பாக அங்கே பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளா மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாங்க.